திரு எஸ் பி வேலுமணி தொண்டாமுத்தூர், மாண்பு உறுப்பினர் திரு கே பி அன்பழகன் பாலக்கோடு, மாண்பு உறுப்பினர் திரு ஆர் காமராஜ் நன்னிலம், மாண்பு உறுப்பினர் திரு சி விஜயபாஸ்கர் விராலிமலை, மாண்பு உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர், மாண்பு உறுப்பினர் திரு கே சி வீரமணி ஜோலார்பேட்டை, மாண்பு உறுப்பினர் கோ ஹரி திருத்தணி, மாண்பு உறுப்பினர் அருண்மொழி தேவன் புவனகிரி, மாண்பு உறுப்பினர் திருமதி லீமா ரோஸ் மார்டின் லால்குடி, மாண்பு உறுப்பினர் கு ரவி மனோகரன் பழனி, மாண்பு உறுப்பினர் திரு எஸ் சேகர் பரமத்தி வேலூர், மாண்பு உறுப்பினர் திரு இரா ராகேஷ் சங்கராபுரம், மாண்பு உறுப்பினர் திருமதி மரகதம் வெற்றிவேல் பாப்பிரெட்டிப்பட்டி, மாண்பு உறுப்பினர் ப பாலகிருஷ்ண ரெட்டி ஓசூர், மாண்பு உறுப்பினர் திரு சி வி சண்முகம் மயிலம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் பொதுச் செயலாளர் மாண்பு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அனுப்பிய கடிதங்களில் 13/5/2020 அன்று மேற்கூறி 21 உறுப்பினர்களால் செய்யப்பட்ட வாக்களிப்பை மன்னிப்பதாகவும் அதன் விளைவாக அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதியும் இழப்பும் ஏற்படவில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளதால் நான் இந்த மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் 13/5/2026 நடைபெற்ற வாக்களிப்பு தொடர்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் மேற்கூறி 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். அடுத்து 25 பேர் 21 பேருக்கு பிறகு எஞ்சியிருக்கிற 4 பேர்களை பற்றி தகுதி நீக்கம் செய்ய கோரி மாண்பு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டிருந்தது. 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 4 உறுப்பினர்கள் பெயர்கள் மற்றும் தொகுதி: மாண்பு உறுப்பினர் திரு எஸ் ஜெயக்குமார் பெருந்துறை, மாண்பு உறுப்பினர் திரு கே மரகதம் குமரவேல் மதுராந்தகம், மாண்பு உறுப்பினர் திருமதி சத்யபாமா தாராபுரம், மாண்பு உறுப்பினர் திரு எசக்கி சுப்பையா அம்மா சமுத்திரம். நான்கு பேர் மீதும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது என்று சொல்லியிருக்கிறேன். அது குறித்த விளக்கத்தை நடவடிக்கைகள் முடிவுகிற போது நான் விரிவாக விளக்கமாக உங்களுக்கு நான் பதிலளிப்பேன். ஒரு உறுப்பினர் அந்த கட்சியினுடைய கொறடா அறிவிப்பை மறுத்து வேறு விதமாக வாக்களித்தால் அந்த உறுப்பினர் மீது அந்த கட்சியினுடைய தலைமை கடிதத்தின் மூலமாக தெரிவிக்கிற போது நடவடிக்கை எடுக்கலாம் என்று விதி சொல்கிறது. அந்த விதியின்படி அவள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல் கடிதத்தை 13/5 கொடுத்து விட்டார்கள். பிறகு 15 நாளிலிருந்து 30 நாளைக்குள்ளாக மாறுபட்ட கருத்து இருந்தால் அவருக்கு பதில் சொல்லுகிற வாய்ப்பு இருக்கிறது விதிப்படி. அந்த விதிப்படி குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாகவே முதல்ல 5 பேருக்கு நீங்கள் மன்னிப்பு வழங்கலாம் என்ற ஒரு கடிதத்தையும், அதன் பிற்பாடு 14 பேருக்கு தனி கடிதத்தையும், அதற்கு பிற்பாடு இன்னொரு கடிதத்தில் ஒரு உறுப்பினரை பற்றியும், அதற்கு பிற்பாடு இன்னொரு உறுப்பினருக்கு ஒரு கடிதத்தை பற்றியுமாக 21 உறுப்பினரை பற்றி அவர்கள் எனக்கு கொடுத்த வருத்தம் தெரிவிக்கிற மன்னிப்பு கோரும் கடிதத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை தேவையில்லை என்று அவர் கொடுத்த கடிதத்தையும் பரிசீலனை செய்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் யார் அப்படின்னு முடிவு செஞ்சீங்களா? அந்த கடிதத்தையும் அவங்க கொடுத்திருந்தாங்க. இப்ப யார் சட்டமன்ற குழு தலைவராக இருப்பாங்க? அந்த பற்றிய பரிசீலனை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அப்படிப்பட்ட கடிதங்கள் ஏற்கனவே அளிக்கப்படவும் இல்லை. இப்போது நம் முன்னால் இருக்கிற பிரச்சனை தகுதி நீக்கம் பற்றி மாண்பு உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த கடிதத்தின் மீது இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 4 பேர்கள் மீதான தகுதி இழப்பு மனு மீது நடவடிக்கை தொடங்கிவிட்டது என்பதை தெரிவித்தார். நம்பிக்கைக்கு ஒரு தீர்மானத்தில் 25 பேர் ஒரே முடிவு தான் எடுத்து வாக்களிச்சிருக்காங்க. 21 பேர் மீது நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அடுத்த 4 பேர் மீது எளிமையா முடிவு எடுத்துடலாம் இல்லையா சார்? ஏன்னா ஒரே மாதிரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. 21 பேர் மட்டும் மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றது எப்படி சார் கரெக்டா இருக்குமா சார்? இல்ல, அதாவது 25 பேரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் 25 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல் கடிதம் சொல்கிறது. 21 பேரும் தாங்கள் செய்தது தவறு என்றும் மாறுபட்டு வாக்களி தவறு என்றும் அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கடிதம் கொடுத்து அவர் அதை ஏற்றுக்கொண்டு யார் புகார் கொடுத்தாரோ அவரை
அதை மன்னிக்க வேண்டும் என்ற கடிதத்தையும் கொடுத்த பிறகு சட்ட விதிகளின்படி, சட்டப்பேரவை விதிகளின்படி அதை மன்னிக்க வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கிறேன். முறைப்படி, சட்டப்படி இது செய்திருக்கிறேன். தகுதி இழப்புனா அவங்க தேர்தல் எதுவும் போட்டியிட முடியாத வருமா? அதை பற்றி இப்போது எந்த கருத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. இப்போதுதான் அதற்கு நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. நடவடிக்கை முடியும் போது தகுதி இழப்பா இல்லையா என்பதை பற்றி நான் முடிவு செய்த பிறகு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சட்டப்பேரவை விதிப்படி நடவடிக்கை எடுக்கலாமா? நான் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, ஆனாலும் சட்டப்பேரவை விதிப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தொடங்கலாம். சட்ட விதிகளின்படி 4 உறுப்பினரும் அந்த கட்சியை சார்ந்த கொறடாவினுடைய அறிவிப்பை மீறிய காரணத்தினாலே அவர்கள் மீது நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. அதிமுக கொறடா உத்தரவு மீறி தான் அந்த 21 பேர் வாக்களிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க அவங்க சொன்னதை எப்படி ஏத்துக்கிட்டீங்க? ஆனா அந்த 13-5 அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்கல்ல, அவை பொருட்கள் ஏறுதுல, அது அப்படியே தான் இருக்குமா? இல்ல அது எதுவும் திரும்ப நடவடிக்கை எடுக்கப்படுமா? திரும்ப அவங்க கேட்டாங்கன்னா அதை பற்றி பிரச்சனை இப்போது எழவில்லை. அரசுக்கு ஆதரவு ஆதரவு தானா? இல்ல திருப்பி அவங்க கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் என்ன பண்ணலாம்? அரசுக்கு வாக்கெடுப்பின் போது ஆதரவு தெரிவித்தது செல்லும். அதற்கு பிற்பாடு உள்கட்சி பிரச்சனையின் காரணமாக எங்கள் கொறடா உத்தரவை அவர் மீறினார் என்பதை பற்றியும் பின்னாலேதான் வருகிறது. எனவே